வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக இருக்கணும், பெரிய உருளைக்கிழங்காக இருக்கணும். உருளைக்கிழங்கு எப்படி இருக்கணும்னா நம்ம கையில் இப்படி தூக்கி பார்த்தோம்னா நல்லா கின்னுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் சிப்ஸுக்கு நல்லா இருக்கும். இந்த தோலை சீவிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நார்மல் வாட்டர் தான். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த சிப்ஸை இதில் சீவி விட்டோம்னா இந்த சிப்ஸ் ஒயிட்டாகவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிப்ஸ் சீவுறதில் சீவிடலாம் உருளைக்கிழங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மெல்லிஸாக இருந்தால் சிப்ஸு நல்லா ஒன்று போல் வெந்து கிறிஸ்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிடலாம். சிப்ஸ் எல்லாம் சீவியாச்சு. இந்த உப்பு சேர்ந்த தண்ணியில் இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குல ஒரு மாவு தன்மை இருக்கும்ல, அதனால் இந்த தண்ணி இப்படி இருக்குது. இதை மறுபடியும் ஒரு 2 தடவை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இந்த சிப்ஸை நல்லா அது ஈரம் போகிற அளவுக்கு இதை அப்படியே பரப்பி விட்டுறணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு. இதனுடைய ஈரம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காட்டன் துணியில் போட்டு ஓரளவு ஈரம் போயிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிப்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சிப்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் அகலமான கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த சிப்ஸில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால அந்த எண்ணெயில் படுறதுனால தெரிக்கும். அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால வேகமாகவே இது வெந்துடும். அது மாதிரி சிப்ஸு ஒன்று போல் மெல்லிஸாக இருக்கணும். கொஞ்சம் தடிமனா மெல்லிஸா இந்த மாதிரி மாறி மாறி இருந்ததுன்னா ஒவ்வொரு சிப்ஸு வேகும், ஒன்று வேகாது. நல்லா எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் போடலாம். எல்லாமே ஒன்று போட வெந்திருக்கணும். இப்போ கொஞ்சம் ஒவ்வொன்று நமத்து போய் வேகாமல் இருந்ததுன்னா நம்ம அந்த சிப்ஸோடு போட்டோம்னா எல்லாமே நமத்து போயிடும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போது இதோட சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சிப்ஸு போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகி போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த மாதிரி மெல்லிஸாக இருந்ததுன்னா வேகமாகவும் வெந்துடும். சூப்பராக இருக்கும் கிறிஸ்பாக. எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்தாச்சு. இனி இதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் சிப்ஸில் சேர்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒன்று போல் உப்பு உரப்பு இருக்கும். இது சிப்ஸில் சேர்த்து இப்படி தூவி விட்டுறலாம். இந்த மிளகாத்தூளுக்கு பதில் நீங்கள் மிளகுத்தூளும் உப்பும் கூட கலந்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நிறைய உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி சீவி சிப்ஸ் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நம்ம அப்பப்போ தேவைக்கு தகுந்தபடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் சிப்ஸை எடுத்து இப்போ உடச்சி காமிக்கிறேன். தின் ஸ்லைசஸாக போட்டதுனால நல்லா வேகமாக பொரிஞ்சு சூப்பராக இருக்குது கிறிஸ்பாக. வாயில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் சிப்ஸு பண்ணும்போது மறந்துடாமல் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அந்த மாவுத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எல்லா சிப்ஸுமே நல்லா ஒயிட்டாக கலர் மாறாமல் சூப்பராக இருக்குது. டேஸ்டான கிறிஸ்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.